105வது சங்கீதத்திற்கு வாருங்கள். நீங்கள் 105வது சங்கீதத்தினுடைய ஸ்தோத்திரம், அதிலே நம்ம 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 105வது சங்கீதத்தினுடைய 24வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். ஆமென். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எகிப்திலே தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்கிறார். என்ன அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி, அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி. பொதுவாக முதலிலே எகிப்து தேசத்திற்கு போனவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் தான் அங்க போறாங்க. 70 பேர் தான் எகிப்திலிருந்து, கானானிலிருந்து, இல்லைன்னா அவங்க இருக்கிற அந்த தேசத்தை விட்டு இப்பொழுது யாக்கோபும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுக்கு இருக்கிற கூட்டம் யோசேப்பு அங்க இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, யோசேப்பு எல்லாரும் நீங்க கிளம்பி வாங்க, நீங்க எதுக்கு அங்க கஷ்டப்படுறீங்க, இங்க ஆண்டவர் நல்ல என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு சொன்ன உடனே யாக்கோபு போய் ஆண்டவருடைய சமூகத்துல நிக்கிறார். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாக்கோபை பார்த்து, நீ எகிப்திற்கு போகிறதற்கு நீ பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட எகிப்திற்கு நான் வருவேன், யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்த உடனே இந்த யாக்கோபும் அவனோடு கூட சேர்ந்து இப்ப 70 பேர் இந்த எகிப்திற்குள்ள போகிறார்கள். எகிப்திற்கு போகும்போது இந்த யோசேப்பு என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, அந்த எகிப்தில இருக்கிற ஜனங்களோடையே இவர்களை தங்க வைக்காம அவர் தனியாக, அப்படின்னா கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டை அவங்களுக்கு கொடுத்து அந்த இடத்துல இவர்கள் 70 பேரையும் குடி அமர்த்துகிறார். நாட்கள் தாண்டுகிறது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பெருகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அந்த எகிப்துல தோன்றார். அப்படின்னா காலம் தாண்டிச்சு, இப்ப யோசேப்பு மரித்து போகிறார், யாக்கோபு மரிச்சாச்சு, யோசேப்பு மரிச்சாச்சு, யோசேப்புனுடைய சகோதரர் எல்லாரும் கொஞ்சம் மரிச்சிட்டாங்க. உடனே இப்ப புதிய ராஜா வரும்போது இந்த கோசேன் நாட்டில் இருக்கிற இந்த ஜனங்களை பார்த்த உடனே, இவங்க நம்ம ஆட்கள் கிடையாது, இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க, இவங்க இப்படியே இருந்துட்டாங்கன்னா இவங்க நமக்கு விரோதமா எழும்பி யுத்தம் பண்ணி நம்மளையே அழிச்சிருவாங்க, அதனால இவங்க கண்ட்ரோலா வைக்கணும், இவங்களை பெருக பண்ண விடக்கூடாது, இவங்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது, அவர்களை கொடுமையாய் நடத்த ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு வேலை கொடுத்து, அடிமை வேலை கொடுத்து, வேதம் சொல்லுகிறது அவர்களை ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க குழந்தைய பெத்தெடுக்க கூடாது, உங்களுடைய ஜெனரேஷன் வளரக்கூடாது, நாளுக்கு நாள் ஒடுக்கினார்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். நான் நம்புகிறேன், உங்களுடைய பெருக்கத்திற்கு முன்னாடி உங்களுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை அனுமதிக்கிற பாதை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு பெருக்கிறதுக்கு முன்னாட நெருக்கமான பாதையை கர்த்தர் அனுமதிப்பார். உங்க வேலை ஸ்தலத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க குடியிருக்கிற இடத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல ஒரு நெருக்கம் வருதா, நீங்க கர்த்தரை மட்டும் உறுதியாய் பற்றி பிடிப்பீர்களே ஆனால் எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நெருக்கம் வருகிறதோ அந்த இடத்துல ஒரு விசாலம் உங்களுக்கு வரும். எந்த இடத்திலே உங்களை ஒடுக்கிறார்களோ, எந்த இடத்திலே நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணி ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பாக நம்மை நிறுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் நம்புறேன், முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அதிசயம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார். ஆண்டவர் அவர்களை பெருக பண்ணினார். அப்படின்னா அந்த நாட்டிலே முக்கியமான இடத்திலிருந்து கட்டளைகள் வருகிறது, தண்டனைகள் வருகிறது, இவர்களை அடிமைப்படுத்துவதற்கான வார்த்தைகள் வருகிறது. ஆனா எந்த இடத்துல ஜனங்கள் ரொம்ப சிரமப்பட்டார்களோ அந்த இடத்துல கர்த்தர்
அவர்களை திரளாய் பெருக பண்ணுகிறார். 70 பேரோடு போனவர்கள் அந்த ஊரை விட்டு 420 வருஷம் தாண்டி 400 வருடங்கள் தாண்டி கடந்து வரும்போது கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான பேரை கர்த்தர் அந்த இடத்திலே பெருக பண்ணினார். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு அதிசயம் நடக்க போகிறது, சீக்கிரமாய் நடக்க போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க ஆயத்தமாகிக்கிங்க, நீங்க ஆயத்தமாகிக்கிங்க, நீங்க அதற்காக ப்ரிப்பரேஷன் ஆகிக்கிங்க. நம்மை சுத்திகரிப்பதற்காக மட்டுமல்ல, நம்மை கழுவுவதற்காக மட்டுமல்ல, உங்களையும் என்னையும் பெருக பண்ண போகிறார். உங்கள் சத்துருக்களை பார்க்கலும் நீங்கள் பெருக போகிறீர்கள். உங்களை பகைத்த இடத்திலே கர்த்தர் உங்களை பெருக பண்ண போகிறார். ஒரு பெருக்கத்தை கர்த்தர் தரப்போகிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெருக்கம் உண்டாகிறது. உங்க வளர்ச்சி இதுவல்ல, உங்க உயர்வு இதுவல்ல, உங்களுடைய உயரம் இதுவல்ல. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் நம்மை சுற்றிலும் சுற்றிலும் ஒரு பெரிய பெருக்கத்தை, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய், குறைவை காண மாட்டாய். நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல, நம்முடைய திறமைகளை பார்த்து அல்ல, ஆண்டவர் பெருக்கணும்னு நினைச்சார் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறது, ஆட்டு மந்தையை போல பெருக பண்ணுவார். ஆமேன். யாக்கோபை அவருடைய மாமனார் ஒடுக்க நினைத்தார். யாக்கோபு அவனுடைய மாமனார் சம்பளத்தை ஏமாற்றினார். அவன் பெருக பண்ண கூடாது என்கிறதுல அவர் ரொம்ப குறியா இருந்தார். அதனாலதான் எல்லாத்தையும் அவர் திரும்ப திரும்ப வாங்கி கொண்டார். சம்பளத்தை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி வச்சுட்டாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டை விட்டு கிளம்பும் போது அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நான் இந்த யோர்தானை கடந்து வரும்போது வெறும் கோலும் கையுமாய் வந்தேன், ஆனால் கர்த்தர் என்னை இந்த பரிவாரங்களுக்கு தகப்பனாய் தகப்பனாய். அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார், அந்த தேவன் இன்று வாழ்கிறார், அந்த தேவன் இந்த திருச்சபையிலே உலாவுகிறார். அந்த தேவன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகனே, இல்ல, உனக்கு ஒரு பெருக்கத்தின் காலத்தை நான் கட்டளை இடுவேன். ஆமென். உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், கூட பிறந்தவர்கள் கூட ஒருவேளை ரொம்ப அதிகமாய் வளர்ந்திருக்கலாம், நல்ல பெருகி இருக்கலாம். நீங்க மட்டும் கூனி குறுகி இருக்கலாம். நீங்க மட்டும் ரொம்ப குறைவாய் சின்னதா இருக்கலாம். நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருக்கம் வருது, அவங்கெல்லாம் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, நான் மட்டும் இவ்வளவு சின்னதா குறுகி போய் இருக்கிறேனே, அன்றாடம் கையேந்திர அளவுக்கு நான் இருக்கிறேனே, பார்த்து பார்த்து நான் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருக்குதே, நான் ஃப்ரீயா நான் இருக்கவே முடியாதா அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனா நான் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை பெருக பண்ணுகிறதற்கு ஒரு நாள் வரும், சீக்கிரமாய் ஒரு நாள் வரும். ஆமேன். கர்த்தர் இதே இடத்துல உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். 2 கைகளை மேல உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். 70 பேரை 20 லட்சம் பேரா மாற்றுறதற்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். அவ்வளவு சவால்கள் மத்தியில, அவ்வளவு பிரச்சனையின் மத்தியில, ஆமேன், அத்தனை சட்டங்கள் போடப்பட்ட இடத்துல பெருகவே முடியாது என்று சொன்ன அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தரால முடியுமானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, நம்பி சொல்லுங்க, என்னை பெருக பண்ணுகிறதற்கு உங்களுக்கு லேசான காரியம். விசுவாசிங்க, ஆயத்தமாகுங்க, இந்த வார்த்தையை நம்பிக்கையோட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் சிஸ்டர், பிரதர். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும் பிரதர், வெகு சீக்கிரத்தில் மாறும் பிரதர்.
உங்களை பார்த்து பிரமிக்கிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார். உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு சூழ்நிலையை தருவார். இன்னைக்கு இருக்கிற வறுமையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா! நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி நமக்காக தரித்திரரான ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்களுக்கு எபிரேயர்கள் அருவருப்பானவர்களாயிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய தொழிலே ஆடு மேய்க்கிற தொழில். ஆனா இந்த ஆடு மேய்க்கிறவங்கள அவங்களுக்கு கண்டாலே ஆகாது. பயங்கரமான எதிர்ப்புள்ள ஒரு இடம் எகிப்து. ஆனா கர்த்தர் அங்கே அவர்களை பெருக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் அதிசயம் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். ஹல்லேலூயா! கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா! கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னா ஒரு நல்ல ஊழியர் அப்பப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க கேள்விகள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படி பட்டுன்னு அவ்வளவு நேர்த்தியாய், அமெரிக்கா அப்படின்ற நாடுகளெல்லாம் ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப பின்தங்கி அப்படின்னா அவங்க வந்து ஓரினை சேர்க்கையாளர்களை ஆதரித்து அவர்களுக்குன்னு தனி உரிமைகள் எல்லாம் கொடுத்து அப்படிப்பட்ட இடங்கள்ல வந்து ஸ்ட்ரெயிட்டா நேருக்கு நேர் போய் அது தவறு, ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒரு திருமணத்தை தான் அப்படி ரொம்ப அழகாய் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன ஒரு மனுஷனை வந்து சுட்டு கொன்னுட்டாங்க. ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த ஒரு மனுஷனை சுட்டு கொன்ன உடனே அந்த சத்தியம் கீழே விழுந்துருச்சு, அதுக்கப்புறம் யாருமே அந்த மாதிரி பேச மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த மனுஷன் மரணம் அடைந்ததற்கு பிற்பாடு நிறைய வாலிபர்கள் வந்து இல்லை நாங்க இந்த மாதிரி கர்த்தருக்காக நிற்போம், நாங்க செத்தா கூட பரவாயில்லை, இந்த காரியத்திற்காக நாங்க எதிர்த்து நிற்போம்னு ஒரு திரள் கூட்டம் அதற்கு பின்பாக எழும்பி இருக்கிறது. நம்முடைய இந்தியா தேசத்திலே எத்தனை பேர் வந்து இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் நினைச்சாங்க இவங்க ஒருத்தனை கொன்ன உடனே முடிஞ்சிருச்சு, இவங்க ஒருத்தரை துரத்தின உடனே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. எந்த இடத்துல அவர்கள் அப்படி நெருக்கம் கொடுக்கிறார்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் தருகிறார். பிரதர், நீங்க ஆயத்தமாகுங்க. பிரதர் சிஸ்டர், நீங்க ஆயத்தமாகுங்க. வாலிப தம்பி, நீ ஆயத்தமாகு. தங்கச்சி, நீ ஆயத்தமாகு. கர்த்தர் உன்னை நம்பி ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தரப்போறாரு. உனக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தரப்போறாரு. உங்களுக்கு ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் தரப்போறாரு. இது எப்படி நடக்கும் ஆண்டவரேன்னு நீங்க கேட்குறீங்க. என் கை குறுகின கையாச்சு, என் கை சின்ன கையாச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே, பொத்தலான பையில போடுறது மாதிரி இருக்கு, இருக்கிறதும் வெளியே போறது மாதிரி இருக்கு, கடன் கட்டுறதுக்கே சரியா இருக்குது, இது எப்படி ஆண்டவரே நடக்கும்? கர்த்தர் அப்பதான் சொல்றாரு, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அது ஒரு அதிசயம் நடக்கும். இப்ப சொல்ல போறோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கிற தேவன், ஹல்லேலூயா, வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். நீதியின் கரத்தினால் என்னை தாங்கி நடத்துவார். விசுவாசத்தோடு